1ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு சேலரி கிரெடிட்டட். ஆனால் அதே 9:05க்கு ரெண்ட்டு, பைக் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில்னு எல்லாம் போக அக்கௌண்ட்டில் வெறும் 42 ரூபா தான் நிற்கும். திரும்பவும் அடுத்த 30 நாளை நம்ம ஓட்டுறதுக்குள்ள உசுரே போயிடுது. கரெக்டா? நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? யூடியூப்பில் எல்லாரும் சொல்கிற அந்த 50-30-20 ரூலை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது. 50% நீட்ஸ், 30% வாண்ட்ஸ், 20% சேவிங். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் 2026ஓட இந்த இன்ஃப்ளேஷனில் இந்த அவுடேட்டட் ரூல்ஸை நம்பினா நாம் வாழ்நாள் முழுக்க மிடில் கிளாஸாகவே தான் இருக்கணும். இப்போவே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். சம்பளம் வந்த அடுத்த நாள், அதாவது 2ஆம் தேதியே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை செட் பண்ணுங்கள். உங்களை அறியாமலேயே அக்கௌண்ட்டில் பணம் குறையும் போது உங்கள் மூளை தானாகவே பயந்து அந்த லைஃப் ஸ்டைல் க்ரீப்பையும் தேவையில்லாத செலவுகளையும் கட் பண்ணிடும். உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிட்டீங்க. ஆனால் நண்பா, இந்த இஎம்ஐ மாஃபியா ட்ராப் இருக்கே, அது ரொம்ப கொடுமையானது. உங்களை அறியாமலேயே மாசத்துல 15 நாள் பேங்க்குக்கு ஓசியா வேலை செய்ய வைக்கிற அந்த ட்ராப்